பெற்றதை கொண்டு வந்துதான் இங்க வந்து இவ்வளவு அவரு ஊற்றப்படுகிறது. அப்போ இப்போ பிலிப்புக்கு வந்து அற்புதங்கள் நடந்து முடிந்து விட்டது. இனி பரிசுத்தாவி ஊற்றுவதற்காக எருசலேம்ல இருந்து 2 பேர் வராங்க. அவங்க ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பரிசுத்தாவி தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவன் பேதுருவிட்ட எப்படி அப்ரோச் பண்றன்னு தெரியாது. பேதுருவிட்ட பரிசுத்தாவியை காத்திருந்து வாங்குறதுக்கு அவனுக்கு பொறுமையே இல்லை. அவன் உடனே கொஞ்சம் அந்த பணத்தை மணி பர்ஸை திறந்து பேதுருவிட்ட தானே நீங்க எப்படியாவது தலையில கவிச்சீங்கன்னா நடக்குமா நடக்காதா? பேதுரு தலையில கவிச்சா பரிசுத்தாவி கிடைக்கும் கிடைக்காதா? கட்டாயம் கிடைக்கும். நம்ம ஜோம் பண்ணும்போது பரிசுத்தாவி கிடைக்குதுன்னா பேதுரு ஜோம் பண்ணா பரிசுத்தாவி கிடைக்காதா? இங்க ஒரு பிள்ளை மலையில அந்த அழகர் குணத்துல இருந்து ஒரு தாயும் தற்கொலை பண்ணி ஜெயசேகர்ல வெண்டிலேட்டர்ல போட்டிருந்தாங்க. நாங்க வீட்டு தான் போறோம்னு நினைக்கிறேன். போய் உள்ள மனமடி வாட்டி ஒரு ஜபம், தற்கொலை பண்ண முயற்சிந்ததுக்கு எதுக்கு ஜபம்? சும்மா ஒரு ஜபம் பண்ணிட்டு வந்தோடனே வெள்ளிக்கிழமை ஜபம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை தாயும் மகளும் பையனுமா வந்திருக்கிறாங்க. எப்படி அந்த வெண்டிலேட்டர்ல வெள்ளிக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு சின்ன பருவத்திலிருந்தே ஒரு சுத்தாவி பண்ணணும்னு ஆசை. அப்ப இதுல ஜபம் பண்ண வந்து முழங்கால போட்ட உடனே அபிஷேகத்துல நம்பி அதை அந்நிய பாஷையெல்லாம் பேச ஆரம்பிச்சு. அப்போ ஸ்பீவனுக்கு தெரியும் பரிசுத்தாவி கிடைக்கும், அவர் ஜோம் பண்ணா கிடைக்கும். அப்போ அவருக்கு ரூபாயை கொடுத்து அவரை நமக்கு ராமான். அப்ப ஆண்டவர் எப்படி பேதுருவோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஐசா ஒன்றும் நாசமா போகக்கூடாது, இது எனக்கு தெரியாது, வேணும்னா பரலோகத்தின் தேவத்தை கெஞ்சி கேடு. அப்போ அவர்களுடைய நோக்கங்கள் அவர்களுடைய ஓட்டங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நம்ம வேதத்தில் அறிய முடியும். மாணவர்களே, நம்ம முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறோம் என்பது செவ்வாய்க்கிழமையில இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, மிக மிக சந்தோஷம். நல்லா சொல்றேன், பெரிய சபைகளை கூட இவ்வளவு வர மாட்டாங்க. அவங்க துணிச்சு விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ராத்திரி கூட தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் பகலில் வச்சா 10 பேர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் நம்ம வரமாட்டாங்கன்னு சொன்னா வீட்டை சும்மா இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இவ்வளவு பேர் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே இயேசுவை நீங்க முக்கியமான ஒரு இடத்துல வைத்திருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நீங்க இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு இருக்கிறீங்கன்னு கணக்கு கிடையாது. நீங்க முதல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. அப்போ நீங்க வந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, நல்ல ஒரு தியாகம் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் அதை அங்கீகரிப்பாராக. தொடர்ந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதி தான் யூதாவின் புஸ்தகம். 24-25 வசனங்களை வாசிப்போம். இந்த 25 வசனங்களையும் நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றி வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது வந்து ஜீவியத்துக்கு மிக மிக அடிப்படையானது. வாசிப்போம். அழுவாதபடி உங்களை காக்கவும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் ஒருவரே ஞானம் உள்ளவரும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அப்படியே தான். அப்போ நம்மை படுமாதபடி காக்கிற வல்லமை உள்ள தேவனை நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம விழுந்து போயிடக்கூடாது, வடிவப்பட்டு விடவே கூடாது. 1 தெசலோனிக்கர் 5:23 பவுல் எழுதி முடிக்கும் போது எழுதுகிறார், வருகை குறித்து உள்ள அதிகாரம் தான் அந்த தெசலோனிக்கர் நிருபம். அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது குற்றமற்றதாக இருக்கணும். அவர் வரும்போது அது கரெக்டா இருக்கணும். மாசற்றவைகளாக நம்ம நடத்துறோம், வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? 23 வசனத்துல இந்த யூதாவில் சொல்லப்பட்டது, மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களையும் என்ன செய்யுங்க, வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால வஸ்திரம் சொன்னா நம்ம மேல மூடி இருக்கிற மகிமையாகிய இந்த வஸ்திரத்தை நம்முடைய மாம்சம் மற்றவர்களுடைய மாம்சம் கரைப்படுத்தி இருக்கிறது. கரைப்படுத்தும். அது கரைப்படுத்தி இருக்கிறத என்ன செய்யணுமா, வெறுத்து தள்ளணுமா. அப்ப நிறைய காரியங்கள் நம்ம வெறுக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம யூதாவுக்கு பொதுவான ஒரு முகவரை தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆஃப் பிரதர், ஒரு அரை சகோதரன் என்று சொல்லக்கூடிய யூதா. 9 பேர் இருந்த வீட்டுல யூதாவும் ஒருவர். இயேசு கிறிஸ்துவோடு 30 வருஷம் தொடர்ந்து வாழ்ந்தவர். அநேக சத்தியங்களை அவர் பேசி கேட்டிருப்பார். வீட்டுல அநேகம் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்காரு. பிறகு காலத்துல அவர் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்த வீட்டில் இருந்த பிறகு அவங்க கட்டுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அப்ப அப்போஸ்தலர்கள் கூட்டத்தோடு அவங்க சேர்ந்தாங்க. சேர்ந்த பிறகு இயேசுக்கு தம்பின்னு சொல்லி அவங்க
மாதட்டி கொண்டிருக்கவில்லை. இயேசுக்கு தம்பி 2 பேர் இருக்காங்க உள்ள சபையில. இயேசுக்கு பெற்றெடுத்த மரியாதை உண்டு. ஆனால் அழைப்பு தான் அங்கே வேலை செய்கிறது. அழைப்பு வேலை செய்கிறதுன்னு சொன்னா பேதுரு எங்கேயோ ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து எழுப்பி நின்று பிரசங்கம் பண்றாரு. அந்த மனுஷனுக்கு அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் பரலோகத்தினுடைய திறவுகோல்களை அந்த மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. திறவுகோல்கள் என்பது மிக முக்கியமான காரியம். திறவுகோல்கள் என்பதே ஒரு பெரிய டீப்பான சப்ஜெக்ட். வீட்டுக்கு திறவுகோலை சாவி உங்க கையில தாராருன்னு சொன்னா வீட்டுக்கு மொத்த பொறுப்பை உங்க வேலை செய்யறாங்க தாராங்க. வீட்டுக்கு ரூம், ஒவ்வொரு ரூமுக்கு திறவுகோல் திறந்து பார்க்க விஷயங்களை நீங்க எடுக்க முடியும். அப்போ சும்மா தரவு அறிவாய தரவு வேதத்துல தரவுகளை குறித்து நிறைய இருக்குது. அப்ப அந்த தரவுகளை பரலோகத்துக்கு முதல்ல திறந்து விடக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் அந்த மனிதனை கையில கொடுத்திருக்கிறார். சகோதரர்களை கையில கொடுக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் ஒருக்கா அற்புதங்கள் செய்து கொண்டு அப்படியே ஓய்ந்து இருக்கும் போது இவங்க சகோதரர்களும் தாயாரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. சென்டிமெண்ட்ஸ் வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரர்களும் வெளியே காத்திருக்கிறாங்க. உடனே அவர் தெரியுமா சொன்னாரு, என்னுடைய பரலோக பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் சகோதரர்களும் சொல்லி. அப்போ அதனால தெய்வீகம் என்பது வேற, மனிதர்களுடைய உறவு என்பது வேற. நம்ம கழித்த வாரங்கள்ல தியானிச்சோம். உலகத்தில் வாழும்படியாக தான் கர்த்தர் ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார். குடும்பத்தை வைத்திருக்கிறார். குடும்பம் கூட உலகத்தில் வாழும்படியாக மட்டும்தான். பரலோகம்னு சொல்லி வரும்போது மரணத்தோட குடும்பமே முடித்து விடுகிறது. அதுக்கப்புறம் குடும்பத்தை அங்க அஃபெக்ஷன் பேசிட்டு இருக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம கண்கள் அடைக்கப்பட்டவுடனே உள்ள போயிடுறோம். உள்ள பரதீசுக்குள்ள போயிடுறோம். நித்தியத்துக்குள்ள போயிடுறோம். நித்தியத்துக்குள்ள போன பிறகு நமக்கு உலகத்தினுடைய தொடர்புகள் இல்லை. ஆகவே இந்த யூதாவுடைய புஸ்தகத்தை நம்ம வாசிக்க 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 சத்துக்கள் இதுக்குள்ளது வழியா வந்து கொண்டே இருக்கு. வேதத்துல மட்டும் நீங்க புரிஞ்சீங்கன்னு சொன்னா வேதம் சும்மா வாசத்தை அப்படி நடத்தி விட முடியாது. இதை வந்து ஸ்லோவாக வாசிக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. சின்ன பிள்ளைகள் எப்படி வேணாலும் வாசிக்கட்டும். பெரியவங்க வாசிக்கும் போது நீங்க ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது ஸ்லோவாக தான் வாசிக்கணும். நிறுத்தி தான் வாசிக்கணும். வாசிக்கும் போது ஜபத்தோடு தான் வாசிக்கணும். இது வந்து ஜபத்தோடு ஆவியினால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக. நீங்க கதை புஸ்தகத்தை போறியோ கெமிஸ்ட்ரி புஸ்தகத்தை போறியோ படிச்சிட முடியாது. இதை வந்து தேவன் நமக்கு எழுத்து தரணும், வெளிச்சத்து தரணும். இதுல இருந்து வைப்போயும் பிரசங்கம் பண்ண முடியும், நாமும் நிச்சயம் பண்ணியும் பிரசங்கம் பண்ண முடியும். இதை வந்து யாரோட பேச்சாளர்கள் எடுத்து வச்சு பேசலாம். ஆனால் அதுல என்ன இருக்காதுன்னு சொன்னா ஜீவன் இருக்கு. வேதத்துல வசனத்துல ஜீவன் இருக்கு. நான் பேசணும்னு சொன்னா எனக்கு வந்து ஏதாவது கர்த்தர் பிச்சை போட்டு ஜீவனை தந்தாலும் பேச முடியும். ஜீவன் இல்லாம நான் நின்று பேசிட்டே இருக்க முடியாது. நிச்சயமாக எனக்கு தெரியும். நிச்சயமாக ஜீவன் இல்லாம அது நமக்குள்ள என்ன செய்யாது, எந்த விதமான கிரியை செய்யாது. எந்த விதமான கிரியை செய்யாது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஜீவனை கொடுக்கக்கூடியவர், வல்லமையை கொடுக்கக்கூடியவர். அவர் தான் வார்த்தைகளையே தரணும். தேவன் தான் வார்த்தைகளே தரணும். அதாவது தேவன் தான் சிந்தனைகளை தருகிறார். சிந்தனைகளை வார்த்தைகளாக மாற்றுகிறார். வார்த்தைகள் ஜீவனாக ஜனங்களுக்குள்ள போனோம், நமக்குள்ள போனோம், ஜனங்களுக்குள்ள போனோம். அப்போ ஆவியானவருடைய கிரியை தான் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. மைக்கில வல்லமை இல்லை, பரிசுத்த ஆவியில தான் என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு புகையும் மூட்டி மைக்கிலே சத்தம் போட்டு ஒரு வல்லமையை நம்ம அப்படி கொண்டு விட முடியாது. எந்த ஒரு வல்லமையும் ஆர்டிபிஷியலா தான் கொண்டு வர முடியுமே தவிர தேவனுடைய வல்லமையை நிச்சயமா என்ன செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேருக்கு மேல இருந்தாங்க. அவர் ஆனா வந்து சயின்டிபிக்கான ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் பிரசங்கம் பண்ணார். உயரமான மலையில இருந்து பேசினா எல்லாருக்கும் கேட்கும். கடலுக்கு நடுவில் போயிருந்து பேசினா இங்க பார்த்து பேசினாரு, போட்டுக்குள்ள இருந்து அதனால இவர் ரீச் ஆனாரு. ஆனா எந்த மைக் சிஸ்டமும் எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாருமே அப்படியே அமைந்து வார்த்தைகளை தியானித்தார்கள், வார்த்தையின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வசனத்திலும் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனை நடத்தி 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 வாசிக்கணும். இந்த வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய பொக்கிஷமாக கர்த்தர் நம்ம கையில என்ன செய்திருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த 25 வசனங்களும் ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப யூதா வந்து எதற்காக இதை எழுதுகிறார் சொன்னா, கடந்த வாரத்துல நான் லேசாக அதை சொல்லிவிட்டேன். அப்போ இத தொடங்கும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா 3வது வசனத்துல, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவர். எல்லாரும் போலதான் சுவிசேஷம் எழுதுவதற்கு, நிருபங்களை எழுதுவதற்கு இவர் தயாரானார், இவர் ரெடியானார். ஆனால் எழுத ஆரம்பித்த உடனே இவரோட கர்த்தருடைய ஆவியானவர் இடைவிட தொடங்கினார். விசேஷமாக இடைவிட தொடங்கி இவருடைய போக்கை மாற்றி விடுகிறார்.
கர்த்தருடைய ஆவியானவருடைய போக்கின்படி நம்ம விட்டா மட்டும்தான் ஆவியானவர் நம்மை நடத்த முடியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் இசைக்கியல் அதிகாரத்தில் 47 நினைக்காத சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் முழங்காலின் அனுபவத்தில் இருப்பாங்க. கணுக்கால் அளவில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட முடியாது. அவர்களுக்கு ஆவியானவருடைய தொடுதல் இருக்கிறது. ஆனால் முழங்கால் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு லேசான ஒரு அசைவு, பரிசுத்த ஆவியின் அசைவு இருக்கும். நீங்க கணுக்கால் ஆத்துக்குள்ளவே இறங்கி நின்றுட்டு பாத்தீங்கன்னா தண்ணி உங்களை என்ன செய்யும், தொட்டுட்டு அப்படி போகும். முழங்கால நின்று பாத்தீங்கன்னா முழங்கால லேச ஒரு இடுப்பு இருக்கும். இடுப்பளவு போனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட என்ன செய்யும், உங்களுடைய பலன் குறை. நீங்க அந்த ஆத்துக்கு போக்கு விட்டீங்கன்னா உங்க பலன் குறைஞ்சிடும். இடுப்பளவு தாண்டும் போது நீச்சல் ஆழத்துக்குள்ள போற நேரத்துல உங்களுடைய பலன் கம்ப்ளீட்டாவே நீங்க இழந்து அந்த ஆத்துத்தன்மையினுடைய போக்கிலே போகப்படுவீர்கள். அந்த போக்கிலே போக வேண்டும் என்று விரும்புவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையாக நடத்தி கொண்டு சொன்னது நம்ம இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அல்ல. நம்ம நடந்து கொண்டு அதனால பரிசுத்த ஆவியார் முழுதும் தாறுமாறானவரும் அல்ல. 1 கொரிந்தியர் 14 சொல்லப்பட்டிருக்கிறது எடுக்கட்டா. இப்ப வீட்டுல 14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் எல்லா தெளிவுள்ளவரா இருக்கிறார். ஆவியானவருடைய ஆராதனை ரொம்ப தெளிவுள்ளதா இருக்கு. தீர்க்கதரிசனம் சொல்ல அந்நிய பாஷை பேசுறது கூட 2-3 பேர் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தீர்க்கதரிசனம் சொல்றவரால் தீர்க்கதரிசனம் சொல்ல தொடங்கிட்டாங்க, நீங்க நடத்திருக்கீங்கன்னு சொல்லப்பட்டது. அதுல என்ன வாசனம் வருதுன்னு சொன்னா, தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யுது, சில சொல்லுவாங்க அடக்கவே முடியாது. ஆரம்பத்துல நமக்கு ஒரு உற்சாகத்தின் மீது நம்ம இமோஷனலா இருக்கும். அப்ப நமக்கு கண்ட்ரோல் பண்ண விருப்பம் இருக்காது. அவ்வளவுதான் தவிர நம்மளால என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்கு அதை விருப்பம் இருக்காது. நம்ம ஜோம் பண்ண துதிக்க நம்ம அதை கண்ட்ரோல் வேண்டாம், கொஞ்சம் போட்டுன்னு விரும்புவோமே தவிர நம்ம நிறுத்த முடியாது என்று அல்ல. ஆகவே தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுது. ஆவிகளை அடக்க நமக்கு முடியும். அப்போ எந்த நேரத்துல எதை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒழுங்கை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே தாறுமாறா செயல்பட மாட்டார். இன்னொன்று, வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லி வைத்து விட்டு அதுக்கு நேர் எதிர்மாறான கிரியை பரிசுத்த ஆவியானவர் செய்ய மாட்டார். இங்க ஒரு வசனம் அதுக்கு ஆதாரமா இருக்குன்னு சொன்னா அந்த வசனத்துக்கு அது மாற்றாக டைப்பா. உதாரணமா நீங்க சொன்னீங்கன்னா, தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றான்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை ஒத்துக்க மாட்டார். அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை கிடையாது. தன்னுடைய ஆதாயத்துக்காக எந்த தேவனுடைய தாசர்களும் செயல்படல. தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு வசனத்தை தன்னுடைய விருப்பத்தை போல மாற்றி பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யல, இடம் கொடுக்கல. அதனால ஆவியானுடைய போக்கின்படி இவர் விட்டு கொடுத்திருக்கிறார். போக்கின்படி விட்டு கொடுத்த உடனே என்ன நடந்திருக்கிறது பாருங்க. கருத்துள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது கண்டது. பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நிற்கணும். அந்த விசுவாசத்திற்காக நிற்கணும்னு சொல்லக்கூடியத திரும்ப உணர்த்துவது எனக்கு ஏற்றதாக அவசியமாக கண்டது. ஹல்லேலூயா. அப்ப பொதுவான இயேசு கிறிஸ்துவின் மூலமா வருகிற ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமா வருகிற அற்புதத்தை மட்டும் சொல்லி விடுவதற்கு இல்ல, இந்த விசுவாசத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் என்பதை குறித்து இந்த புத்தகத்தில் நம்ம பார்ப்போம். ஒரு அதிகாரம், இந்த விசுவாசத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், விசுவாசத்திற்காக நீங்க நிற்கும் போது எதை பேஸ் பண்ணணும், அதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக ஆதாரங்களை எடுத்துக் கொண்டு வருகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஆதாரங்கள் தான் சொல்றாரு. சொல்லி என்ன சொல்றாருன்னா, இதை உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம மனிதர்களுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வல்லமையும் அற்புதத்தையும் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும், மறந்து போயிருக்கும். அதனால கர்த்தர் வேதத்தின் மூலமாக நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். அவருடைய வேலை என்னன்னு சொன்னா நினைப்பூட்டுகிறது. ஆவியானுடைய வேலையா தான். யோவான் 14:26 வாசித்து பார்க்க, வேகமா வாசிங்க. யோவான் 14 அதிகாரம் 26 வசனம். யோவான் 14 பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். உங்களுக்கு மறந்திருக்கிறத கூட நினைப்பூட்டு. அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நீங்க வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு வசனம் தேவைப்படும். அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து உங்களுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஞாபகப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 16ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, யோவான் 14:14 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து என்ன செய்வார்? உங்களுக்கு மகிமைப்படுத்துவரா இருப்பார். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வார நிருபங்கள் அவ்வளவும் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு எனக்கு சுவிசேஷம் என்று சொல்கிறார். அது அவருடைய சுவிசேஷம் தான். இயேசுவ வெளிப்படையாக எழுதப்பட்ட காரியங்கள் 4 சுவிசேஷம், இயேசுவ உள்ள இருக்க காரியங்கள் நிருபங்கள். ஹல்லேலூயா. இயேசுவ உள்ள இருந்தது அவ்வளத்தையும் பவுலும் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள் எடுத்து எழுதுறாங்க. இதுல தான் எடுத்து எழுதுறாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. பைபிள் ப்ரோகிரசிவ் ரெவலேஷன். பைபிள் ஒரு வெளிப்பாடு அடிச்சுட்டு அடுத்த வெளிப்பாடு வராது. ஒரு வெளிப்பாடு அடுத்த வெளிப்பாடை பெற்றெடுக்கும். ஒரு வெளிப்பாடு அடுத்த வெளிப்பாடை பெற்றெடுக்கும். ஒரு வெளிப்பாடு அடுத்த வெளிப்பாடை அங்கீகரிக்கும். ஆதியாகமம், யாத்திராகமம் 5 ஆகமங்கள் அடுத்த வெளிப்பாடை கொண்டு வருகிறது. சரித்திர நூல்களில் தீர்க்க தரிசனங்களாக ஆரம்ப தீர்க்க தரிசனங்கள். அடுத்த தீர்க்க தரிசன நூல்கள் வரும்போது அந்த வெளிப்பாடை திரும்ப எடுத்து பேசப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாடு சுவிசேஷங்களை நீங்க பார்க்கும்போது இயேசு திரும்ப பழைய ஏற்பாடை தான் எடுத்து பேசுவார். எடுத்து கோட்பள்ளி பேசுவார். நீங்க நிருபங்கள்ல போனீங்கன்னா இயேசு வார்த்தைகளை திரும்ப எடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கும்? பேசப்பட்டிருக்கும். அப்போ வேதத்தை முழுதும் நம்ம மறந்து போறதுக்கல்ல, நினைப்பூட்டுதலுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சிலருடைய பேரெல்லாம் திரும்ப வரணும். நமக்கு போரிங்கா சரியா இந்த மனுஷங்க பேர் திரும்ப வருது. ஆவியானவர் அதை படிக்கிறதுக்காக திரும்ப எழுத வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள், சாராளை நினைத்துக் கொள்ளுங்கள் இடையில சொல்றாரு. அங்க நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா திரும்ப நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்றது மறந்துடாதீங்க. அவங்களுடைய வாழ்வை நினைச்சு கொள்ளுங்க. அவங்க எனக்கு ஒப்பு கொடுத்த நினைச்சு கொள்ளுங்க. அதனால கர்த்தருடைய பிரியமானவர்களே என்னன்னா 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்க தைரியமா இதற்காக போராடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்டணும் சொல்லக்கூடியது நம்ம இல்லாத ஒண்ணுக்காக தான் போராடுவோம். எதற்காக போராடுறாங்க? போராடுகிறோம் கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு 10 பேர் மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க போராடினான்னா அவருக்கு இல்ல இருந்தது இப்ப இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்து கொண்டிருக்கான்? ஜனநாயக நாட்டுல அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்ப அரசாங்கத்துக்கு தெரியும் அவன் ஏதோ ஒரு சட்டம் சொல்றான், ஏதோ ஒண்ணு அவன் மனு கொண்டு எழுதி கொடுப்பான். அவனுடைய தேவைகள் இருக்குது. எதுக்காக போராடுறான்னா அவன் ஏதோ ஒண்ணு பெற்றுக் கொண்டிருந்தான், அதை இப்ப இழந்து போயிருக்கிறான். திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக அவன் போராடி கொண்டே இருக்கிறான். யோபு புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல மனுஷன் பூமியிலே போராடுவதற்காக சில நாட்கள் அவன் என்ன செய்திருக்கிறான்? வைக்கப்பட்டிருக்கிறான் போராடுவதற்காக. ஏன்னா அவன் போராடி பெற வேண்டியது இருக்கிறது. அவன் போராடாம அதை பெறவே முடியாது. வாழ்க்கையே இப்பொழுது போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்க சரீரம் உங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறது. சரீரத்துக்கு விரோதமான நிறைய சக்திகள் வெளியே உள்ள வரும்போது என்ன வருது? சரீரம் போராடுகிறது. கொரோனா வைரஸ் உள்ள இறங்கின டாக்டர் கூட இருக்கிறாரு, சீரியஸ் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ கொரோனா வைரஸ் உள்ள போகும்போது காய்ச்சல் வருகிறது. எதனால காய்ச்சல் வருகிறதுன்னு சொன்னா சரீரம் எவ்வளவு ஒரு கள்ள திருடை உள்ள வரான்னு சொல்லி தெரிஞ்சு அது நோய் எதிர்ப்பு சக்திகளை பெருக்கி அது அந்த வைரஸுக்கு விரோதமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. அப்போ போராடுவதற்காக ஆண்டவர் ஏற்கனவே நமக்குள்ளார என்ன செய்திருக்கிறார்? இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே போராட்ட குணம் என்பது நமக்குள்ளார உள்ளவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதமாக கர்த்தருடைய காரிய விசுவாசத்திற்காக உள்ள போராட்டத்தை குறித்து யூதா அழகா எழுதி வைத்திருக்கிறார். நல்ல எழுதி வைத்திருக்கிறார், அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். இதுல ஒவ்வொரு வசனங்களா கூட நம்ம தியானிச்சா நல்லது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஊக்குவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது உங்களுக்கு அவசியமா இருக்கு. 1 கொரிந்தியர் 15:1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. பவுல் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன நிறைய காரியத்தை திரும்பவும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்பதை சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15 வசனம் அந்த உயிர்த்தெழுதலை குறித்துள்ள அதிகாரத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. நான் பிரசங்கித்ததுதான் திரும்பவும் உங்கள்கிட்ட என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். நான் பேசுறது தான் திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கணும். ஆவியானவருடைய வேலை என்னன்னா நினைப்பூட்டுகிறது. ஏன்னு சொன்னா நம்ம வேலை நடக்கிறது. நம்ம இஸ்ரவேலர்கள் தேவனை மறந்தார்கள், ஆண்டவர் அவர்களை நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தார். திரும்ப நினைப்பூட்டுதல் தாண்டும் போது அவர் என்ன செய்வார்? அடிப்பார். சிலர் சிக்ஷைகள் என்ன செய்வாரு? திறந்தோர் அடி வாங்குறவங்க கூட ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க. திறந்தோர் அடிகளை வாங்கி திருந்தவங்க இருக்கிறாங்க. நான் நிறைய அடி வாங்குறேன், நிறைய அடி வாங்கி கொண்டே இருக்கிறேன்.
காரியங்களை இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, திருத்த வேண்டியிருக்கிறது. அதுல நம்ம நினைப்போம் நம்ம தெரிஞ்சாச்சுன்னு, நம்ம திருந்த உடனே இல்லை. அப்படியே காரியங்கள் திருத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, சிக்ஷை கொடுக்கிறார். அதனால சிக்ஷை கிடைக்கும் போது வேண்டாம்னு சொல்லாதுங்க, கிடைக்கிறத வாங்கிவிடுவோம். ஆனா ரொம்ப பயங்கரமா அடிச்சிடாதேன்னு இறைமையா போல என்ன சொல்ல வேண்டியதான், கேட்டுட வேண்டிய. அது புரியுது. நீங்க மட்டா என்ன செய்யும், அடி விழுது கொஞ்சம் ஸ்லோவா அடிச்சிடும். பயங்கரமா அடிச்சுட்டு அது கை முரட்டு கை பதிலாம் சில தபமா இருக்கு, கையெல்லாம் முரடா இருக்கும். அடி விழுதுன்னா காட்டமா இருக்கணும். அவருடைய கை வந்து பலத்த கையா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அடி மட்டும் போட்டாருன்னு சொன்னாலும் மரண அடி போலதான் இருக்கும். அதனால அடியை ஸ்லோவாக்கி அவர் போடுறது நல்லது. பாருங்க 4ஆம் வசனத்துல, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம உதாரணத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பாருங்க, இதுதான் பெரிய டேஞ்சர். இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, சபையில் இருக்கக்கூடிய யோவான் வெளிப்படுத்தலுக்கு முன்னாக எழுதப்பட்ட நிருபம் தான் அந்த நிருபம். மிக முக்கியமான ஒரு நிருபம். அப்போ இதுல தெய்வீகத்தை மறுதலிக்கிற பக்க வழியாக வந்ததான கூட்டங்கள், பக்க வழியாக வந்த கூட்டம். நம்ம கலாத்தியர் 2ல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கலாத்தியர் 2 எடுங்க அந்த வசனத்தை. அந்த வசனத்தை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். மிக முக்கியமான வசனங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சரியான வழியாக வந்தவர்கள் அல்ல, பக்க வழியாக வந்தவர்கள் சொன்னா இந்த வழியை மறைத்து விடுகிறவர்கள். நம்ம போய் கொண்டிருக்கிற பாதைகளை குழப்பி விடுவதற்கு என்ன நிலை எடுத்தாலும் அதெல்லாம் பக்க வழியாக வந்த சகோதரர்கள் தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீழ்ச்சி காரணம் என்ன என்பதை நம்ம நல்லா அரைச்சு பார்த்துட்டோம். என்னாகும் 11ல அது தெளிவா இருக்கிறது. யாத்திராகம் 12ல தெளிவா இருக்கிறது. அந்த அந்நிய ஜாதியான மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன செய்தாங்க, கலந்துட்டாங்க. அங்கிருந்து வரும்போதே கலந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரே பிரமாணத்தை தான் கொடுக்கிறாரு. அவர்களும் அப்பமுத்துதல்ல வரணும்னா விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொல்றாரு. எல்லாத்தையும் செய்தாலும் அவர்கள்ட்ட அந்த புத்தி என்ன செய்யல, மாறவே இல்லை. அந்த கலந்த நேரங்களில் தான் தேவனுடைய கோபங்களும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கலக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப ஆண்டவர் வேறுபாடு எதை சொல்லிட்டு இருக்கிறாரு? ட்ரெஸ்ஸையா சொல்றாரு, கலாச்சாரத்தையா சொல்றாரு. கலாச்சாரத்தை நீங்க வேறுபடுத்திட முடியாது. இப்ப நார்த் ஈஸ்ட்ல இருந்து நிறைய பேர் பைபிள் காலேஜ் நான் படிக்கும் போது சொன்னார்ல படிச்சாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சிஸ்டமே வேற, அவங்களுடைய சாப்பாடு வேற. அவன் நாயை எல்லாம் அடிச்சு சாப்பிடுவான். சில நேரத்தில் பாம்பை விரட்டி பிடிச்சு போட்டு பறவை பிடிச்சு தின்றுவான். கண்ணாக நாம் பாக்குறதுதான். சார பாம்பே அப்ப விரட்டு பாடி போய் பிடிச்சு ஷூ வச்சு சாப்பிட்டு பிடிச்சிடும். பிடிச்சு ஒரு சுத்திட்டு நம்ம கடற்கரைக்க ஓடுவோம். நம்ம கிட்ட அப்படி காட்டிடுவான். காட்டி அவங்க பொங்கி சாப்பிடுவான். பாருங்க அவனுடைய கல்ச்சர். அவன் ஒண்ணுமே கவனிக்க மாட்டான். அவன் நாய் கடிச்சாலும் அவன் ஒண்ணும் செய்யாது. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பாருங்க அந்த ஒவ்வொரு கலாச்சாரங்கள், மனிதர்கள் வாழ்ந்த கலாச்சாரங்கள் வேற இருந்தாலும் வேதம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. வேதத்தை வச்சு நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது. அப்போ பக்க வழின்னு சொல்லக்கூடியது வேதத்துல சொல்லப்பட்டதான அடிப்படை சத்தியங்களை விட்டு நம்ம திருப்புதல். வேதத்துல சொல்லப்பட்டதான அடிப்படை சத்தியங்களாக இருக்கக்கூடிய முக்கியமான சத்தியங்கள் இருக்கிறது, பரிசுத்தத்துக்கு ஏற்ற சத்தியங்கள் இருக்கிறது. இவைகள்ல எந்த காம்ப்ரமைஸை நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. வாரத்துக்கு 1ஆம் நாள் தான் நம்ம கூடி ஜெபிக்க வேதத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் வாரத்துக்கு 1ஆம் நாள் தான் கூடுவோம், 1ஆம் நாள் தான் கூடுவோம். பிடிக்க முடியுமா? இப்போ பிடிக்க முடியாது. நமக்கு அதனாலதான் பைபிள்ல சொல்லப்படும், நாட்களை விசேஷிக்கிறவங்க கத்தருக்கு நாட்களை விசேஷியாதவரும் இதுதான் இந்த நாட்கள் தான். இத மாதிரி ஓய்வு நாட்கள், இந்த நாட்களை நம்ம விசேஷ. இப்ப சவுதி அரேபியா போனா வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு லீவு. அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்ய முடியும், ஆராதிக்க முடியும். அதனால இதெல்லாம் அடிப்படை உபதேசங்கள் கிடையாது. அடிப்படையான அநேக சத்தியங்கள் இருக்கிறது வேதத்துல. அவைகளை எல்லாம் நம்ம கண்களை அடைச்சிருவான். முக்கியம் இல்லாத காரியங்களை திரும்ப நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்போம். அப்போ இந்த பக்க வழியாய் வந்து உள்ள நுழைஞ்சவங்க தான் அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு காரியங்களாக மாறி நம்ம நிக்கிற நிலையிலிருந்து வழுவி போவதற்கு நம்மை காரணமாக மாற்றி விடுவார். அதனால அப்போஸ்தலன் என்ன சொல்றாங்க, யூதா அப்போஸ்தலன் ஒரு சில 4-5 காரியங்களை குறித்து சொல்றார். பழைய ஏற்பாட்டுல சொன்ன சில காரியங்களை சொல்லி இவைகளை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கள், இந்தந்த காரியங்களை குறித்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி உணர்த்துகிறார். பாருங்க
அதனால பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப உன்னான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறார். இந்த மறுதலிக்கிற வேலைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பைபிள்ல மறுதலிக்கிற நிறைய இடங்கள்ல வரும். நீங்க நம்பாதது மட்டும் கிடையாது. யாரும் நீங்க போய் கேட்டீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அவனும் மறுதலிக்கிறவன் தான். தீத்து 1:16 வாசனம் பாருங்க. தீத்து 1:16 ரொம்ப முக்கியமான வசனம். தீத்து 1:16 வசனத்துல பவுல் அதை சொல்றாரு. மறுதலிக்கிறது என்பது தீத்து புத்தகம் 1:1 அவர் சித்தமா வாசிக்கணும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று என்ன செய்யறாங்க? அறிக்கை பண்றாங்க. யாரு தேவனை அறியறாங்க? எல்லாருக்கும் தேவன் தெரியும். யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாங்க? புறக்கணிக்கவே இல்லை. எல்லாரும் அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலே அவரை என்ன செய்யறாங்க? கிரியைகளினாலே அவர்களை மறுதலிக்கிறாங்க. அப்ப கேட்கிறதுலையும் பேசுறதுலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிரியை அவங்க கிரியைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர்கள்ட்ட எச்சரிக்கிறார். பரிசேயர்கள் சதுசேயர்களை குறித்து பிடித்த மாவை குறித்து என்னதாங்க? ரசனையெல்லாம் ஷார்ப்பா இருக்கும், அழகா இருக்கும். வார்த்தைகளில் எந்த தவறும் இருக்காது. வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆனால் கிரியைகள் எல்லாம் என்ன செய்யறது? நேர எதிர்மானா இருக்கு. அதனாலதான் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆதி முதல் கொண்டு எப்படி இருக்கிறான்? மனுஷனை பாதுகானா இருக்கிறான். அவன் எப்பொழுதும் தனக்கு விருப்பம் உள்ளதான் செய்வான். பேசுறது கரெக்டா பேசுறது போல பேசுவான். தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட அவன் டீல் பண்ணும்போது கரெக்டான வார்த்தைகளை பேசுறது போல பேசுவான். ஆனால் அவனுடைய அடிப்படை அவ்வளவுமே தவறாக இருக்கு. அதனால நீங்க பாருங்க, தெளிவடை இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:16 அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க. அதுல என்ன சொல்லப்படுகிறது? தங்கள் கிரியைகளினாலோ மறுதலிக்கிறாங்க. கிரியைகள் மாற்றமா இருந்தோம்னு சொன்னா நீங்க ஆண்டவரை மறுதலிக்கிறீங்க. கிரியைகள் மாற்றமா இருந்தோம்னு சொன்னா கர்த்தரை நாம என்ன செய்யறோம்? மறுதலிக்கிறோம். வார்த்தையினால ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், கிரியைகளினால அவரை என்ன செய்யறோம்? மறுதலிக்கிறோம். இருதயத்துல கூட நிறைய பேர் ஆண்டவரை மறுதலிப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா தெளிவாக அறிந்து கொள்கிறார். அதனால இந்த பக்க வழியாய் வந்தவர்களை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். பக்க வழியாய் வந்தவர்கள் நம்மளை பின்மாற வைக்கிறவர்களை குறித்து தான் கொஞ்சம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாவது யார வருதுன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எச்சரிப்பா இருக்க சொல்றார் ஆண்டவர் யூதாவின் மூலமாக. இரண்டாவதாக ஆதி மேன்மை இழந்து போன தூதர்களை குறித்து எச்சரிக்கையார்கள், தேவதூதர்களை குறித்து எச்சரிக்கையார்கள். மூணாவதாக சோதோம் குமாரா பட்டணத்தை குறித்து எச்சரிக்கையார்கள். நாலாவதாக சொப்பனக்காரர்களை குறித்து எச்சரிக்கையார்கள், சொப்பனக்காரர்களை குறித்து எச்சரிக்கையார்கள். தலையாட்டி கேட்டுக்கொண்டிருக்காம சில நேரம் எழுதிடுங்க, மறந்துடும் சொப்பனக்காரர்கள். அஞ்சாவது காயின் வழியை குறித்து எச்சரிக்கையார்கள். ஆறாவது பிலேயாமின் வஞ்சகத்தை குறித்து எச்சரிக்கையார்கள். ஏழாவது கோராகின் புத்திரனை குறித்து எச்சரிக்கையார்கள். இதெல்லாம் எப்படி எழுத முடியும்? நீங்க கரெக்டா காலேஜில் சொல்ல போது கேட்டு போறேன் சொல்றேன். முதலாவது இஸ்ரவேலர்களை குறித்து எச்சரிக்கையார்கள் சொல்றார். நமக்கு முன்னால நிறைய பேர் விழுந்து இருக்கிறார்கள், அதை பைபிள் எழுதுகிறது. நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துகிறாங்க, அவங்களை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானை குறித்து ஆதி முதல் அந்த வரைக்கும் திரும்ப ஏன் எழுதணும்? சிலர் சொல்லுவாங்க, சாத்தானை குறித்து பேசிட்டு இருக்கீங்க, பைபிள் அதை குறித்து தான் பேசுது ஃபுல்லா. ஏன்னா அவன் ஒரு விரோதி உங்களுக்கு இருக்கிறான், ஒரு எதிரி உங்களுக்கு இருக்கிறான், அவனை குறித்து எழுதாங்க. அவன் சீருகிற சிங்கம் போல இருந்து கொண்டிருக்கான், எவனை வஞ்சிக்கலாமோ என்று சுற்றி முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் என்று சொல்லப்பட்ட யோபுல கூட அவனை குறித்து தான் முதல்ல வருகிறது. ஏன்னா அவன் சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறான். சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறான். பாருங்க, அந்த நீங்க வரக்கூடிய ஊருக்கு பேர நீங்க என்ன சொல்லுங்க, இந்த பகுதியில எத்தனை பேர் சத்தியத்திற்காக சாட்சியாக நிற்கிறார்கள் என்பது சாத்தானின் லிஸ்ட். அல்லேலூயா. சாத்தானிடத்துல அந்த லிஸ்ட் கரெக்டா உண்டு. உங்கள்கிட்ட உண்டோ இல்லையோ, மனிதர்கிட்ட உண்டோ இல்லையோ, ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் யார் யாரும் மேப் அவன் அப்படி பின்னால வச்சிருப்பான். சில ஆபீஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்ல, தாசில்தார் போனீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் வரைபடத்தை அப்படியே வச்சிருப்பாரு. இது அவ்வளவு நான் தான் என்ன செய்யறேன், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன் அவர் வச்சிருப்பாரு. கலெக்டர்கிட்ட போனீங்கன்னா குமரி மாவட்டத்தை உள்ள அவர் வச்சிருப்பாரு, குமரி மாவட்டத்தினுடைய ஆளுகை செய்யக்கூடியவர். சாதாரண நீங்க ஆபீஸ்க்கு பின்னால போறீங்கன்னா உலகத்தினுடைய ஃபுல் படமும் என்ன செய்யும் இருக்கும்.
என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம சொல்றது இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவனுடைய ஒன்றிய என்னிடத்தில். என்னை உலகத்தின் அதிபதியானா ஆதாம் தாத்தா கொடுத்துட்டாரே உலகத்தை, இவனுங்க கொடுத்தத அவன்கிட்ட சொத்து பிரமாணம் பண்ணி கொடுத்து போட்டான். அதனால அவன் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப அவன் சத விருப்பம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அது நம்ம கேட்க முடியாது. ஒரு நாளிலே கர்த்தர் அதையும் பிடுங்கி அவனை உள்ளே தள்ளி இதை ஆளுகை செய்வதற்காக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆளுகையும் நல்ல ஆளுகையா இருக்கும். இது அது வரைக்கும் நல்ல முயற்சி பண்ணி சில ஆளுகைகள் நல்லா பண்ணுவாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை தான் சரியான ஒரு ஆளுகையாக இந்த பூமியில வரப்போகிறது என்பதை வேதம் சொல்லிக் கொண்டார். அதுக்கு முன்னோட்டமாக ஆளுகை தான் நிறுத்த வைக்கிற ஆண்டவர். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராஜாக்களுடைய ஆளுகையை மக்கள் கொடுத்தாங்க, ராஜரீக வாழ்க்கை. அடுத்து கம்யூனிஸ்டங்கள் எல்லாம் வந்தது, அதுவும் வெறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜனநாயகங்கள் வந்தது. ஜனநாயகம் இப்ப வாழ்க்கை வரத்துல மக்களுக்கு எதிர செய்து ஜனநாயகங்களோட விட்டு நல்லா இருக்கும் அப்படி நினைக்கக்கூடிய அளவுல மக்கள் வெறுத்து 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 ஒரு ராஜாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கரெக்டான ஒரு ராஜா வருவார், நல்ல ஒரு ராஜா வரமாட்டாரா, உலகத்தை ஆட்சி செய்வதற்கு நல்ல ராஜா வரமாட்டாரா. இந்த ஏக்கம் வர வர கூடிக்கொண்டே இருக்கும், கூடிக்கொண்டே தாகத்தை கூட்டி வச்சுக்கிட்டு தான் அந்த ராஜா வந்து நினைச்சுவாரு பிரசன்னமாவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை சோதரிக்குமா. இந்த பிரசன்னம் எடுக்கும் அந்த யூதாய வாசிக்கிறவனோட பிசாசு வந்து அப்படியே கண்களை புரட்டிமா. இந்த யூதாய எடுத்த உடனே பிசாசு இருக்க கோபம் நல்லா புரிஞ்சுடுங்க. நான் பார்த்ததுல சாத்தான் எதிர்க்கிற ஒரு காரியம் பிரதானமாய் ஒரு சிலரையாவது கர்த்தருக்காக வளர விட்டோம்னு சொன்னா சாத்தான் பார்த்துக்கொள்ளவே மாட்டான். ஜனங்கள் கூடுதல கூட அவன் ரொம்ப தடை பண்ண மாட்டான். என்ன தெரிஞ்சு தடை பண்ணுவோம், அந்த அந்த ஜனங்கள் வளருவாங்கன்னா தடை பண்ணுவோம் கட்டாயமா. ஆனால் ஜனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, வார்த்தைக்குள்ள வாழணும்னு ஒரு முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டு சொன்னா அவன் வருகிற வேகத்தை நீங்க புரிஞ்சு விட முடியாதுன்னா பரலோகத்துக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக போறாங்க. ரொம்ப குறைவாக போறாங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது. நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோம், எனக்கு பழைய போய் பரலோக ராஜ்யத்துக்கு சொல்ல வேண்டாம், நெஞ்சு வலிச்சாலே எனக்கு தோணும், ஆண்டவரே உடனே செத்தா பரலோகம் உண்டா, செத்தா பரலோகம் உண்டா, நீர் அது ஒரு அது எனக்கு காட்டு தரமே, பரலோகம் உண்டுன்றதை காட்டி தரேன், உனக்கு தருமைக்குள்ள காட்டி தரேன் இப்படின்னு பயம் உண்டாகுதுன்னா அது அவ்வளவு முக்கியமான இடம். ஹல்லேலூயா. அவ்வளவு முக்கியமான இடம். நாம நினைக்கிற மாதிரி உள்ள இடம் கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆவிகள் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி சந்தோஷப்படாதீர்கள். லூக்கா 10 சொல்லுகிறாரு, ஆவி பிசாசு துரத்துறதுனால சந்தோஷப்படாத, பரலோகத்துல உனக்கு பேர் இருக்கான்றதுக்கு சந்தோஷப்படு. அப்போ பிசாசு துரத்துறது பெரிய விஷயம் கிடையாது, பரலோகத்துல பேர் இருக்கிறது பெரிய விஷயம். ஹல்லேலூயா. எல்லாரும் போக முடியாதுங்க, எல்லாருமே போக முடியாது. ஒரு சிலர் தான் போக முடியும். அந்த ஒரு சிலரையாவது தீக்குள்ளது இழுக்கணும்னு சொல்லி யூதாவும் சொல்றாரு. அதுக்கு தான் திரும்ப திரும்ப நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நிருபங்கள்ல ஏன் அற்புதங்கள் அதிகமா இல்லைன்னா, அற்புதங்கள் சபையில ஒரு விஷயம் கிடையாது, நடந்து கொண்டே இருக்கும். அற்புதங்களை முக்கியத்துவப்படுத்துறது இல்ல, ஜீவியத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இருக்குன்னா பரலோகம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம குறிச்சு அவ்வளவு தெரியும் ஆண்டவருக்கு, நம்ம யாரு என்ன எல்லாம் தெரியும். அவர்கிட்ட நம்ம தப்பவே முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானே என்ன சொல்லுவான்னு சொன்னா குற்றப்படுத்துகிறாங்க, அவன் பயங்கரமா குற்றப்படுத்துகிறான் பாருங்க. அப்போ முதலாவதாக யாரை கொண்டு வருகிறார் சொன்னா ஆண்டவர் 5ஆம் வசனத்துல இஸ்ரவேலர்களை கொண்டு வருகிறார். நீங்க இப்ப பார்க்க வேண்டியது இஸ்ரவேலர்களை. நம்ம இஸ்ரவேலர்களை பற்றி உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு நிரம்பி இருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக. சங்கீதம் 95:10 வாசித்து பாருங்க. 95:10 இஸ்ரவேலர்களை குறித்து முடிவான இன்னைக்கு வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 95:10 வாசிங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்களோடு இடப்பட்டு எனக்கு நெஞ்செல்லாம் புண்ணாயின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது நீங்க தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட போய் பேசுறீங்கன்னா அவர் அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் சொல்லுவாரு. சொல்லி அவங்க எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்கன்னா வழி நல்லா புகழுவாங்க, பயங்கரமா துள்ளி தூச்சுவாங்க. எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த அந்த செங்கலை தாண்டணும்னு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, நீங்க பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த டான்ஸ்ல பார்த்தா ஒரு நாள் என்ன விட்டு போக மாட்டான் ஒரு டான்ஸ் ஆடினா. ஆனா அந்த டான்ஸோட தான் முடிஞ்சது. அது அதுக்கப்புறம் என்ன மறந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னுடைய தாசனாகிய மோசேட்ட யாசிக்கிட்ட நான் பேசி அந்த சண்டையை போய் அவனை கொள்ள வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அடுத்தது
காட்டாலும் தண்ணி கொடுத்தாச்சு. தண்ணி கொடுக்கறது கொஞ்சம் பிரிந்துனோட பயங்கரமா சண்டைக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு சீன்லையும் கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்லல, வேதத்துல சொல்லப்படுகிறத நான் சொல்றேன். நீங்க வாசித்து பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம், இந்த வசனம் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. 14, 22, 23. நம்ம சிரிச்சு கொண்டிருக்கா, நம்மளும் அந்த பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் தான், புதிய ஏற்பாடு இஸ்ரவேல் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நிலைமை எப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எண்ணாயிரம் 14, 22. என் மகிமை சத்தமா வாசிக்கணும். என் மகிமை மைண்ட் வேணும் தரலாம். என் மகிமையும் வனாந்திரத்திலும் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் எண்ணி வச்சிருக்காரு. எத்தனை முறை பரிசு பார்த்திருக்கிறாங்களா? 10 முறை. இந்த தடவையோட சேர்த்து 10 முறை நேரில் வச்சிருக்காரு. 10 முறை பரிசு பார்த்திருக்காங்க. ஒருவரும் காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியுள்ளவன். ஹல்லேலூயா. இவ்வளவு பேரும் ஒரு ஆவியில் இருக்கிறான். என்னுடைய தாசனாகிய காலேபும் யோசுவாவும் இன்னொரு ஆவியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க மோசே சொல்றதை கேட்பாங்க. அவங்க அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு 10, 12 அந்த ஒற்றர்களை அனுப்புற நேரத்தில் அவங்களும் போனாங்க. அவங்களும் பார்த்ததுதான் இவங்களும் பார்த்தாங்க. அந்த தேசத்து மனிதர்கள்லாம் முரடர்களா இருக்காங்க. என்ன 14 எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாம் எளிதாகதை இவ்வளவு நாடு கடந்து வந்தது நம்ம பலத்திலே வந்திருக்கிறோம். கத்தவெல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிற செங்கடலை நம்மளாம் கண்ணி அங்கிருந்து பிரிச்சு விட்டோம். நம்ம வெட்டி அப்போ நம்ம பிரிக்கல, எல்லாம் கத்தர் பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அமனோரியர்களை பெரிய பெரிய அரக்கர்களை கத்தர் தான் ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. சாப்பாடு கத்தர் தருகிறாரு, கொடை கத்தர் தருகிறாரு, செருப்பு தேயாம கத்தர் பாதுகாக்கிறாரு. மழை வராதபடி, மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? மழை வராதபடி கொடைய மேகத்தை வச்சிருக்கிறாரு. ராத்திரி அக்னி ஸ்தம்பத்தை வச்சு லைட்டு காட்டி தராரு. இவ்வளவு சோடியம் லைட் போட்டாங்க நிக்காத அளவுல எல்லாவற்றையும் செய்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் காலேபு யோசுவாவும் மட்டும்தான் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள். ஆகவே அவர்கிட்ட வேற ஆவி இருக்கிறது, இவர்கள்ட்ட எல்லாம் இன்னொரு ஆவி இருக்கிறது. அப்ப பெரும்பாலும் உள்ள ஜனங்கள் அந்நிய ஆவி உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த 2 பேரும் சாட்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். இதனால என்ன குழப்பம்னா, இந்த மோசையை கூட பயங்கரமான தண்டனை ஆண்டவர் கொடுத்தார். மோசே உபாகமம் 1, 37, 38 வசனங்களை வாசித்து பாருங்க. 37, 38 வசனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் எனக்கு மேலேயும் ஆண்டவர் கோபப்பட்டாரு. என்ன கோபப்பட்டது காரணமே உங்களால. நீ அதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ அதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன 3ஆம் அதிகாரத்துல மோசே திரும்ப ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே, 3ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்க. ஆண்டவரே, பாக்கிய பரிதாபமா இருக்கு. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு மகத்துவத்தையும் காண்பிக்க தொடங்கினீரப்பா. வானத்திலும் பூமியிலும் நல்ல புகழ் ஏற்பதில்லை. ஆண்டவர் ஐஸ் வைக்கிறார். ஆண்டவரே உங்க ஆண்டவரே கிடையாது, வல்லமை உள்ளவர், எல்லாம் உள்ளவர், அப்படிதான் மேட்டு வராது. நல்ல தேசத்தை, நல்ல மலையை ஆண்டவரே சொல்லி கெஞ்சுறாரு. இதுவரைக்கும் மோசே செய்த கிரியைகள் எல்லாம் ஆண்டவரை செய்யும், அவ்வளவுதான் நடந்துடும். ஆனா தனக காரியத்துக்கு செய்வீரா நாங்க போட்டா. அடுத்த வசனம், கர்த்தரோ உங்களால இரண்ட கோபப்பட்டு எனக்கு செவி கொடுக்கவே இல்லை. என்ன நோக்கி போதும், பேசக்கூடாது. நீ இதை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது சொல்லி வச்சுட்டார். காரணம் என்னன்னா ஜனங்கள். அப்போ இந்த ஜனங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கன்னு யூதா சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் நம்ம திரும்ப திரும்ப அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது. யாரத்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை தான்.
நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம கடைசி வரை நிற்போமா, நம்ம வழிக்கு போவோமா, வழிக்கு போற இருதயம் உள்ளவர்களா என்பதை ஆராய்ஞ்சு ஒவ்வொரு செகண்ட் பார்த்துட்டு இருந்தாதான் நம்ம தப்பி போக முடியும். 1 Corinthians 10 பவுல் சொல்றாரு, செங்கடல் வழியா நடந்து போகிறத கொடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடி இது திஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு வேண்டிதான் புதிய ஏற்பாட்டில் போட்டு அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவும் பைபிள்ல எழுதி நம்ம கையில தந்திருக்கிறது சொன்னா படிச்சு ஆண்டவரே செங்கடலை கடத்த வச்சார் உள்ளது மட்டும் இல்லை. அநேக இந்த இஸ்ரவேலுடைய செய்தி எடுக்கிறது இருக்குன்னா வல்லமையை காட்டுவதற்காக. பாத்தீங்களா, ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கிறவர், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், உலக வாழ்க்கையிலும் பிரியமான சகோதரி அற்புதம் செய்ய போறா, இப்படிதான் சொல்லி இப்படி பிரசங்கம் முடிவு. தவிர இஸ்ரவேலை பாத்துக்க, அவன் அவ்வளவு நேரம் விழுந்தான். அதே மாதிரி நம்ம விழுவோமான்னு உள்ளது அவரை பார்த்துட்டே இருப்போம். ஆதியில தொடங்கிட்டோம், முடியும் போது தொடக்கம் நல்லா இருந்தது. முதல் தொடக்கத்தில் அந்த உள்ள யாரை பிரவேசிக்கும் போது நல்லா இருந்தது. 2 பேர் தான் அந்த தொடக்கத்தில் உள்ளதாங்க பேசாங்க. அப்ப மீதி அவ்வளவு வேலையும் இன்னும் வசனம் 40 வருஷம் வேணும்னு ஆண்டவர் போட்டு அழைச்சார், திறக்கினார் ஒரே இடத்துல. அதாவது காதேஸ் பர்னியான்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் 37 வருஷம் போட்டு ரவுண்ட் அடிக்க வச்சார். ஏன்னா பழைய தலைமுறை அவ்வளவு சாப்பிடும், செத்த பிறகுதான் அங்க கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அவ்வளவு ஆண்டவருக்கு பாவம். ஏன்னா இதை போல அற்புதம் எங்கேயுமே ஆண்டவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஜாதியும் இவ்வளவு நெருக்கமாய் கர்த்தரை பெற்றிருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நம்ம உலகம் இருக்கோம்னா, நம்ம இவ்வளவு பேருக்கு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் மேகத்திலிருந்து பேசுவார். சத்தம் கேட்கும் உடனே அவங்க கண்ணை மூடிடுவாங்க, துணியாச்சு மூடிடுவாங்க. நீர் பேசாதையும் மோசே எங்கிட்ட கேட்டு பேசட்டும்னு சொல்லி விடுவாங்க. அவ்வளவு மகிமையா இருக்கும், அந்த இடமே அதிர்ந்துருமா. அப்ப ஆரம்பம் எப்படி இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகமாய் பெற்ற ஒரு ஜனம் அவரை விட்டு பின்மாறி போகுது. 2வதாக யூதா 5-6 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது ஒரு எச்சரிப்பு. முதல் எச்சரிப்பு இஸ்ரவேல் ஜனங்கள், 2வது எச்சரிப்பு ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாத தூதர்கள். அல்லேலூயா. தூதர்களுடைய வீழ்ச்சி நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தூதர்களுடைய வீழ்ச்சி நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆதி மேன்மை அவர்கள் என்ன செய்யல, காத்துக்கொள்ளல. மேன்மையான இடத்துல இருந்தாங்க, தங்களுடைய மேன்மையான இருப்பிடம். இப்ப நமக்கு இருப்பிடத்தை காத்துக் கொள்வதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. சேர பாதுகாக்க நம்ம இப்ப உன்னதங்களில் ஆண்டவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆவியில் தேவனோடு உட்கார வச்சிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவும் சரீரம் இந்த பூமியில இருக்கிறது. ஆவியில தேவனோடு நம்ம ஆராதிக்கிறோம், உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிறோம். ஆனா இந்த சரீரமும் ஆத்மாவும் மீட்படைஞ்சாதான் அங்கோட இணைய முடியும், நம்ம பரிபூர்ணமா இணைய முடியும். அந்த பரிபூர்ணமான இணைப்புக்கு இவ்வளவு தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் முக்கியமான தடை என்னன்னா, தங்களுடைய இருப்பிடத்தை காத்துக்கொள்ளாத என்று தூதர்கள் உயரமான இடத்துல இருந்தாங்க. அவ்வளவு என்ன செஞ்சாங்க, இப்போ கீழே விழுந்துட்டாங்க. வெளிப்படுத்தல் 12:4 வாசத்து பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மூணில் ஒரு பங்கை கூட இழுத்துட்டு வந்துட்டாங்க. சாத்தான் இழுத்துட்டு வந்து ஒரு தன்னுடைய ஒரு பெரிய சேனையாக இந்த பூமியிலே அவர்கள் விழுந்து கிடக்கிறாங்க. ஆதி மேன்மை அவங்க காத்துக்கொள்ள முடியலன்னு சொன்ன காரணம், அவர்களுக்குள்ளான சில ஆசைகள் ஏற்பட்டது, சில எண்ணங்கள் ஏற்பட்டது. தேவன் கொடுத்திருக்கிறதான திருப்தி அவங்க இல்ல, தேவன் கொடுத்திருக்கிறதான அளவில் அவங்க இல்ல. தேவன் கொடுத்ததான அளவில் ஒரு மனுஷன் இல்லாம அதை கடந்து அவன் ஆராய்ச்சி பண்ணுனான்னு சொன்னா அவன் விழுந்து போயிருக்கும், அவன் வீழ்ச்சியில விழுந்துருவான். அதனாலதான் யூதா 21 சொல்றாரு, 25 தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். நீங்க ஞானம் உள்ளவர்கள் உங்களை ஒரு காலம் நினைச்சிடக்கூடாது. நினைச்சாலே உங்களுக்கு என்ன உண்டாயிரும், அந்த வீழ்ச்சி வந்துடும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சத்துருடைய இப்ப வேலை என்னன்னா, அநேகரை கீழே தடுத்தாரு. அவன் விழுந்துட்டான். அவன் விழுந்ததுனால அநேகரை அவரை போல விட தள்ள வேண்டும். அவனுடைய மேன்மை அவன் இழந்ததுனால மேன்மை இழந்ததுனால வல்லமை இழந்திருக்கானா? நல்ல புரிஞ்சுடுங்க. மேன்மை இழந்ததுனால வல்லமை இழந்துட்டானா? அப்ப வல்லமை இருக்கிறதுக்கு மேன்மைக்கு என்ன சம்பந்தம்? வல்லமை வேற, மேன்மை வேற. வல்லமை வேறு, மேன்மை வேறு. வல்லமைக்கு மேன்மைக்கு வித்தியாசம் இருக்குது. வெளிப்படுத்தல் 16 வாசத்து பாருங்க. இன்னைக்கும் அவன் அற்புதங்களை செய்யக்கூடியவனா தான் இருக்கிறான். இன்னைக்கும் அவன் வல்லமை பெற்றவனா தான் இருக்கிறான். அவனுக்கு வல்லமை உண்டு. வல்லமை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆனால் ஆதி மேன்மை இல்லை. கர்த்தர் அவன்கிட்ட இல்லை, கர்த்தருடைய துணை அவன்கிட்ட இல்லை,
கர்த்தருடைய பலன் அவன்கிட்ட இல்லை. அவன் அந்த தீர்க்கதரிசனமோ வல்லமையோ வரங்களோ ஒரு முக்கியம் கிடையாது. எல்லாவற்றையும் பார்க்கலும் தேவனுடைய மேன்மை நம்மகிட்ட இருக்கா. தேவன் நம்மோடு இருக்கிறார். சவுல்கிட்ட தீர்க்கதரிசனமும் இருந்தது. தேவன் அவரை விட்டு விலகி இருந்தார். தேவன் அவரை விட்டு விலகி இருந்தார். தேவன் யாரோடு இருந்தார்? தாவீதோடு இருந்தார். தாவீதுட்ட தேவனே இருந்தார், தீர்க்கதரிசனம் இருந்தது. அதனால தேவன் ஒரு மனுஷனோட இருக்கிறது, அவரோட தொடர்புல இருக்கிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். 16 வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசினுடைய ஆவிகள். லூக்கா 10:18 ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. சத்ரு வானத்தில் உள்ள கிரியைகள் எல்லாம் விட்டுட்டு கீழே விழுந்திருக்கான். இப்ப ஆகாய மண்டலத்தில் அவருடைய கிரியை இருக்கிறது. ஆகாய மண்டலம் சொல்லியாச்சுன்னா இந்த பூமிக்கு மேலான மட்டம். அதுல அவனுடைய கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறான். பரலோகத்தில் அவன் செயல்பட முடியாது. பரலோகத்தில் உள்ள செயற்பாடுகளை கர்த்தர் அறுத்து போட்டான். பூமியில் உள்ள செயற்பாடுகள் அவன்கிட்ட இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அவன் தொடர்ந்து இயேசுவா இருந்தாலும் செயல்பட முடியுமான்னு பார்ப்பான். இயேசுட்டே போய் அவன் என்ன செய்தான்னா சுரண்டி பார்க்கறான். வார்த்தையை வச்சு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, வசன வாய்ப்பு இருக்குதா. அவருடனே அவருடைய தெய்வீகத்தை வச்சு அவன் விரட்டல, வசனத்தை வச்சு தெய்வீகத்தை வச்சு அவன் விரட்டல. சாத்தான்ட்ட தேவன் ஜெயித்த விதத்தை நீங்க பார்க்கணும். பிரசனலா மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிசாசை எவ்வளவு புரியுதுன்னு தெரியல. மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிசாசை அவர் கரத்தை வைத்து யூஸ் பண்ணி விரட்டுவாரு. ஆனால் தன்னிடத்தில் வரும்போது, சத்ரு வரும்போது அவர் ஜீவியத்தை வச்சு அவனை துரத்திட்டு இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களிடத்துல கர்த்தர் தந்திருக்கிற ஒரு பலத்தை வச்சு நீங்க சாத்தானை ஜெயிப்பதை பார்க்கிறோம். தேவன் தந்திருக்கிறதான ஜீவியத்தை வச்சு நீங்க ஜெயிக்கிறது தான் சக்சஸ்ஃபுல்லான ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை வெட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை வெட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. தேவன் என்னை அவருடைய சாட்சியின் வசனத்தினால் ஜெயிக்க வைக்கணும். இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். வரத்தினால் அவரை ஜெயித்தார்கள் அல்ல, வரத்தினால் அநேகரை ஜெயிக்க வைத்தார்கள். அவர்கள் அநேகருக்கு விடுதலை கொடுத்தார்கள். ஆனால் தங்களுடைய ஜெயம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா வார்த்தையினாலும் அவருடைய ரத்தத்தினால். பர்சனல் சக்சஸ் எப்படி வருதுன்னு சொன்னா நீங்க பர்சனலா ஜீவிக்கிறதுல அவனை ஜெயிக்கணும். ஜீவிக்கிறதுல அவனை ஜெயிக்கணும். நீங்க ஒருவேளை அவருடைய வல்லமையை வச்சு நானும் வல்லமை உள்ளவனாக்கும் நம்ம தவறாதுன்னு சொன்னா ஒருவேளை ஒதுங்குவோம். ஆனா அவனுக்கு தெரியும் உங்க லைஃப் வீக்கா இருக்குது, உங்க லைஃப் ஃபெயிலியரா இருக்குன்னு தெரியும். அதனால என்னைக்காவது ஒரு நாள் இவன் கையில மாட்டுவான்னு தெரியும். ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் இவன் என் கையில மாட்டுவான், இவன் இப்படியே விட்டுருவோம்னு சொல்லி அவன் இப்படியே விட்டுருவோம். ஒருவேளை இவன் சாசையும் துரத்தட்டும், இவன் வாழ்க்கையை எப்படி இருக்கட்டும், இவன் எப்படி போய் மண்மல மாட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும், கடைசியில ஒரு நாள் இவன் தப்ப முடியாது என்கிட்ட மாட்டினான்னு தெரியும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனம் தேவனுடைய பிள்ளைகளே. ரொம்ப எச்சரிப்போடு வாழ்ந்தானா இந்த ஓட்டத்துல ஜெயிக்க முடியும். நேற்று ஒரு 6 மணிக்கு நான் இதை எழுதி கொண்டிருக்கும் போது என்ன செய்யும், இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமா எனக்குள்ள உண்டாச்சு. இந்த யூதாவை படுத்துக் கொண்டிருக்கும் சத்ரு அவ்வளவு நெருக்கும் போது இந்த ஊழியத்தையே தொடர்ந்து செய்ய முடியுமா தெய்வமே, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஊழியம் இருந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபை காவல் என்று சொல்லும்போது சாதாரண விஷயம் கிடையாது. யோவான் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அது எவ்வளவு மன உளைச்சல் துதி நன்றியை கேட்டா நீங்க அப்ப என்ன வேலை செய்வீங்க? நான் சொன்னேன், நான் சொல்ற வேலையை நீ நினைச்சாலே பாருங்க. யோவான் 10 சொல்லப்படுகிறது, அவன் ஆடுகளை காக்கிறான். ஆடுகளை என்ன செய்யறானா? ஆடுகளை காக்கிறவன் தான் மேய்ப்பன் பைபிள்ல சொல்லியிருக்கு. மேய்ப்பனுடைய வேலை என்னன்னா ஆடுகளை காக்குற வேலை, காவல் பண்ணுகிற வேலை. அப்ப காக்கிறவன் உறங்க முடியாது, காக்கிறவன் உறங்க முடியாது. காக்கிறவன் அடிகளை நம்ம அவங்கள்ட்ட இருக்கும். காக்கிறவன் பயங்கரமா பாதிக்கப்பட்டுதான் காக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால ஆடுகளுக்கும் நிறைய பிரச்சனைகளோட தேவ பிள்ளைகளே, ஆதி மேன்மையை நம்ம காத்து. ஒண்ணு யார பார்க்க சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க சொன்னார். 2வது தூதர்களை பார்க்க சொன்னார். விழுந்து போன தூதர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆரம்பத்தில் படிவு அவருடைய ஆவிகள் தான். ஆனால் கீழ்ப்படியாமையினாலே தங்களுடைய ஆதி மேன்மை அவர்கள் இழந்துட்டாங்க. இழந்ததுனால மிகாவேல் தூதர் கூட யூதா 9 லூசிபர்ட்ட நேரடியான சண்டை வருது. நம்ம எல்லாமோ காசை சொல்றோம், ஆனா மிகாவேல் எப்படி சொல்றா தெரியுமா? தூசணம். ஏன்னா தூசணம் சொல்றது பிசாசு உள்ளது. தூசணமாய் பிசாசை குற்றப்படுத்தாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரான்னு சொல்லி அவனை எச்சரிக்கிறாரே தவிர, கர்த்தரை போட்டுட்டு அவன் பேக்கில் நிற்கிறானே தவிர அவன் நேரடியாக பிசாசை தூசிக்கிறான். நாசமா
அப்படியேப்பா இப்படி போன்னு சொல்லி சாச தூசிப்பதற்கு பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஊழியக்காரன் பயப்படுறான். ஏன்னா சாச கண்டு பயப்படல, சாத்தான் கிருபை இல்லாம விழுந்து போயிட்டான். நாம் கிருபை இல்லாம என்ன செய்யக்கூடாது, பயப்படுறான், கத்தரை பிடிச்சு பயப்படுறான். அதே போலதான் யோவான்ட்ட இந்த வெளிப்படுத்த விசேஷங்களை முழுவதும் சொல்லிக் கொடுத்த தூதரை பார்த்து யோவான் படக்குன்னு காலில் விழ போனான். எந்த ஒரு ஊழியக்காரன் காலில் விழ, ஊழியக்காரனும் காலில் விழுதை ஏற்றுக்கூடாது. காலில் விழ போன உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, தூதன் சொல்றான், நான் முன்ன போல உன்னுடைய சகோதரர்களோடு கூட ஒரு ஊழியக்காரன், என்ன பற்றியா, என்ன சாத்தானை கூட தள்ளி போடுறாங்க. ஆண்டவர், நீ தேவனை தொழுதுகொள், ஆண்டவராக தேவனை தொழுதுகொள். யோவான் கூட அந்த மதிமயக்கத்துல தூதனை காலில் விழுந்துட்டான். அவ்வளவு பவர்ஃபுல். அப்ப அந்த தூதன் சொல்றான், நான் தேவனுடைய ஊழியக்காரன், உன்னோடும் உன் சகோதரரோடும், உனக்கு சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள் கூட நானும் ஒரு ஆளு, ஆண்டவருடைய மெசஞ்சர், அவ்வளவுதான். தேவனை தொழுதுகொள். ஹல்லேலூயா. தேவ பயம் என்பது நமக்குள்ள குறைந்து கொண்டே வருகிற காரணம் என்னன்னா, நமக்கு அடி இல்லாததுனா, நமக்கு அந்த அளவுக்கு அந்த அடி தராதனால நம்ம பயப்படுறது, நம்ம பயந்து நடக்கும். மூணாவதாக சோதோம் குமாரா பட்டணத்தார். நான் 10 நிமிஷத்துக்குள்ள சக்கர போயிருவேன். 1-2 நிமிஷம் தாண்டினாலும் நீங்க எல்லாம் பொறுத்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் செய்ய முடியாது. பாருங்க, மூணாவது சோதோம் குமாரா பட்டணத்தார். சோதோம் குமாரா பட்டணத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் கூட அதை எச்சரித்து சொன்னாரு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல லோத்து அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தவங்க, லோத்து அந்த சோதோம் குமாரா தான் விரும்பினான். அது எப்படிப்பட்ட இடமா இருந்ததுன்னு சொன்னா, செழிப்பான இடமா இருந்தது. எகிப்தை போல பயங்கர செழிப்பான இடம் என்று சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 11:8 நீங்க வாசிங்கன்னா, அந்த சோதோம அடையாளமாக எடுத்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 11:8 அந்த இடம் கர்த்தர் அந்த பரிசுத்தவான்கள் மரிக்கிற இடம் சோதோம் என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் என்று சொல்லப்படுது. அவ்வளவு செழிப்பான ஒரு இடம் சோதோம் குமாரா பட்டணம். ஆனால் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, படிய பாவிகளாக இருந்தாங்க. ஒருவேளை தேவன் அறிந்த மக்களா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை என்பது கொடிய பாவத்தில் நடந்த மக்களா இருந்தாங்க. லோத்துக்கு வீட்டுல 2 தூதர்கள் வந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க வந்தாங்க? பரலோகத்தில் வந்தவங்க 3 பேர் வந்தாங்க. 3 திருத்தம் கிடையாது, 3 பேர் வந்தாங்க. திருத்தம் 3 பேர் வந்தாங்க. 2 பேர் சமன்னஸ். திருத்தத்துக்கு இடமே கிடையாது. 2 சமன்னஸ், 2 தூதர்கள். 2 தூதர்கள் பிளஸ் தேவாதி தேவன். அது கண்ணு திறக்காம பரலோகத்துக்கு பிதாவும் இருக்கிறாரு, குமாரனும் இருக்கிறாரு, பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவியும் குமாரனும் லோகத்தை விட்டு போனாங்க. இங்க இயேசு மட்டும் இங்க இருந்தாரா? ஐயா பேசுறீங்க நீங்க, திருச்சு பேசுறது என்ன கேட்டுதான் இருக்கிறாங்க. பாருங்க, 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்ததுல 2 பேர் எங்க போனாங்க? லோத்துக்கு வீட்டுக்கு போனாங்க. எதுக்கு? அக்னியை வர்ஷிக்க பண்றதுக்கு. நான் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இப்ப உங்கள்ட்ட பேசல, நீங்க நெட்ல ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். அங்க இறங்குறது சல்ஃபர் ஃபயர். அந்த தேசத்துல அந்த சோதோம் குமாரா இறங்குறது எதுன்னு சொன்னா, பரலோகத்திலிருந்து சல்ஃபர். சல்ஃபர் சொன்னா கந்தகம், தீயும் கந்தகம் இறங்குறதுனாலதான் இன்னைக்கு கூட அந்த இடம் சபிக்கப்பட்டதா இருக்கிறது. அதை யார் ஆபிரகாம் இங்கிருந்தே பார்க்கிறான். அவனுக்கு இடத்துல பார்க்கும்போது சோதோம் குமாரா பத்தி எரியுது. லோத்தை வெளியே கொண்டு வந்தவன்னா சோதோம் குமாரா பத்தி எரியுது. ஹல்லேலூயா. லோத்தினுடைய ஆரியத்தை மனைவியை நினைத்து பாருங்கள் ஆண்டவர் சொன்னாரு. லோத்தை நினைத்து பாருங்கள் சொன்னாரு. பத்தி எப்படி விடணும் உள்ளதை டாக்டர் நியாயத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. 2 தூதர்கள் போனாங்க. சொல்றேன், தூதர் போனாங்க இல்லையா? போன உடனே அந்த சோதோம் குமாரா எவ்வளவு மோசமானு பார்த்துட்டு இருக்கேன். லோத்து சொல்றாரு, என் வீட்டுக்கு விருந்தாளியா 2 பேர் வந்திருக்காங்க. நீங்க அந்த வாசலை இடிச்சு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்போ என்னுடைய பிள்ளைகளை கூட வேண்டாம், நான் வெளியே விட்டேன். அப்படி அந்த மனுஷன் எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்க நல்லா புரிஞ்சுடுங்க. எவ்வளவு கொடிய துஷ்ட மனிதர்கள் பாத்துடுங்க. வெளியே விட்டுறேன், அந்த 2 பேரையும் முடிச்சுறேன், விருந்தாளிகளாக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து ஏறினவன் இந்த இடத்துல, இப்ப வந்து குடியிருந்தவன், உனக்கு என்ன திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கிழவன் முதற் கொண்டு வாலிபன் வரைக்கும் வீட்டை இடித்து உள்ளே தெரிஞ்சுதாங்க. பரலோக வாசிகளாக உள்ள நிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, லோத்துட்ட தேவனை சுக்காரன் சொந்தக்காரங்க உண்டா சொல்லு. உடனே சொன்னாரு, உள்ள நீ ஏன் கழுவிட்டவன் உள்ள போன்னு சொல்லிட்டு கையை இழுத்து தெரிஞ்சுதாங்க. கதவை பூட்டினாங்க. இவங்க வாசல் நெருங்கும் போது உள்ள இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? பரலோக வாசிகள் கூட்டாட்டத்தின் ஆவியை எல்லாருக்கும் மேலே போட்டாங்க. கூட்டாட்டத்தின் ஆவியை போட்டோம்னா எல்லாரும் வாசலை தடவி பார்க்க கண்ணை
முடியாது. கண்ணு தெரியாம கடற்கரை பார்த்து அழுத்து போறாங்க. அவ்வளவு கொடிய பாவம். அந்த பாவம் என்னன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. அவ்வளவு கொடிய பாவத்தை செய்ததுனால அந்த ஜனங்கள் அடிக்கப்பட்டு போறாங்க. நாலாவதாக சொப்பனக்காரராகிய மனிதர்களை குறித்து யூதா சொல்றாரு. சொப்பனக்காரன் யாரும் கிடையாது, சொப்பனத்தை பார்த்து வார்த்தையை மறுதலிக்கிறவன். நான் நிறைய வசனத்தை தர முடியும். சொப்பனக்காரர்கள் சொன்னாலே பொதுவாக அவர்கள் சொப்பனத்தையே நம்பி போகிறவர்கள். கொஞ்ச நாள் கழியும் போது தன்னையே நம்புகிறவர்கள். அல்லேலூயா. சுயத்தை நம்புகிறவர்கள். கர்த்தருடைய நடத்திப்பு இப்படித்தான் நினைச்சு இப்படியே போறவங்க. நிறைய பேர் சொப்பனத்தை பார்த்து தேவனுடைய நடத்துதல் நினைப்பாங்க. நடத்துதல் நினைச்சுட்டா ஏமாந்து போவாங்க. வேதம் தான் தேவன் நம்ம என்ன செய்யுது, நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட நம்ம கைட்லைன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியான இந்த வசனத்திலிருந்து தான் விளக்கி தரணும். சொப்பனம் நமக்கு வரும், தேவன் தருவார். அதை தரமாட்டார் நான் சொல்லல. ஆனால் அது நம்மை கைட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. நமக்கு கீழமா இருக்கணும். அது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். சொப்பனம் நம்ம மிஞ்சி போகக்கூடாது. ஹல்லேலூயா. சொப்பனத்துல பார்த்து கல்யாணம் பண்ண எத்தனை யார கல்யாணம் பண்ண நிறைய வாலிபர்களுக்கு ஏற்பட்ட சொப்பனங்கள் கிடைக்கும். பாருங்க, சொப்பனம் என்ன நம்ம சிந்திச்சுட்டு இருக்க முடியாது. அடிக்கடி சொல்லுவாரு, சொப்பனத்தை பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் கதையெல்லாம் அந்த அடிக்கடி தமாசா சொல்லுவாரு. அதனால அவரெல்லாம் அடுத்த ஆண்டவர்கள் வளர்ந்ததுனால சொப்பனங்கள்லாம் சர்வசாதாரணமா பாப்பாரு விசுவாசம். அல்லேலூயா. சொப்பனத்தை நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அதை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் அதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப 4 காரியத்தை சொல்லிட்டு 5வது காயினின் வழியை குறித்து யூதா சொல்றாரு. காயின் வழி. காயின் வழி என்ன வழின்னா, காயின் வழின்னு சொன்னா ஆண்டவர் காயிட்ட என்ன கேட்கிறாரு, அவருடைய தம்பியாரு ஆபேலை குறித்து கேட்டவன் அவன் என்ன தெரியுமா சொல்றான், அவனுக்கு நான் என்ன காவலாளியோ, பேச்சு பாருங்க என்ன திமுறா இருக்குன்னு, அவனுக்கு நான் என்ன காவலாளியோ. அப்பவே நம்ம புரிஞ்சுக்கிடலாம் காயின் எவ்வளவு திமிரு பிடிச்சவன்னு. நீங்க நினைப்பீங்க அவனுக்கு பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலன்னு. பலி ஒண்ணு ரத்த பலியா இல்ல. அது மாத்திரமல்ல காரணம், அவனுடைய இருதயமே சரி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கனால் உண்டானவன். அவன் பொல்லாங்கனால் உண்டாவன். அவனுடைய வாழ்க்கையில எரிச்சல் இருந்தது. எரிச்சல் நல்ல பொருள் எரிச்சல். எரிச்சல் என்பது மிக மோசமானது. அது இருந்தது. ஆக எந்தெந்த காரியங்கள் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு வெளிச்சத்தை தருவாராக. வெளிச்சத்தை தந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், வழி நடத்தணும். ஆண்டவர் தான் நம்ம வழி நடத்தணும், வழுவாதபடி காக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது என்னன்னா, நம்ம தேவைகள் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, வழுவாதபடி ஓடி இருக்கிறோம். நிறைய ஓடி இருக்கிறோம், நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறோம். கடைசியில விழுந்து போயிட்டோம்னா உடனே அவ்வளோ வேஸ்ட் ஆயிடும். நிறைய உபவாசம் இருந்திருப்பாங்க, ஆண்டவருக்காக நிறைய செய்திருப்பாங்க, நிறைய வாழ்க்கை கடைசியில முடிவு வேஸ்ட் ஆயிரும். இந்த வேஸ்ட் ஆகாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு முடிச்சிட மாட்டோம். அதனால தொடர்ந்து கர்த்தரை சுத்தமாக பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மை வழி நடத்த வேண்டும். கர்த்தருடைய வல்லமை நம்மை வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தானே உரை உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தானே உரை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் முலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் முலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம்
சகோதரனாய் உதவி செஞ்சது போல தேவனாய கர்த்தாவே வடுவாதபடி எங்களை காத்துக் கொள்ளுவீராக, வடுவாதபடி எங்களை காத்துக் கொள்ளுவீராக, வடுவாதபடி காத்துக் கொள்ளுவீராக. எங்களுடைய எந்த விதமான வீழ்ச்சி வந்துவிடாதபடி தேவனாய கர்த்தருடைய கரம் எங்களை எப்பொழுது தூக்கி சுமந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு எந்த வழியிலும் ஆண்டவரே எங்களை வீழ்த்தி விடாதபடி, மனிதர்களை வீழ்த்தி விடாதபடி தேவனாய கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பு ஆண்டவரோடு கூட வைச்சும்படியாக ஜெபிக்கிறோம். நல்லவியாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். கருணாண்டவரே ஸ்தோத்திரம். ஓ தங்க வாக்கியமாக இருக்கிறது கடைசி 2 வருஷம் பார்க்கிறோம். மிகுந்தவருக்கு மாசற்றவராய்ந்தவர்களும் தாம் ஒருவே ஞானங்களும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை கனம் உண்டாவதாக. ஆமென் என்று எழுதியிருக்கிறது. ஓ இந்த மகிமைக்குள்ளே நாங்கள் கர்த்தருடைய மகிமைக்குள்ளே அந்த எல்லாவற்றை ஆயத்தப்படுத்தி ஒருக்க செல்கிறோம். முதியோர் முதல் சிறு பிள்ளைகள் வரை எல்லாரும் அறிந்த காரியத்துக்குள்ளே வெளிச்சத்துக்குள்ளே போக கடைசி காக்க இறக்கமுள்ளே கருவாடைகள் நாமனையும் சகலமதியமை அனுபவித்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வனரும் கூட இருப்பதாக. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பாவங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை.